தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி 13வது நாளான இன்றைய தினம் புத்தளம் மதுரங்குழி ஊடாக ஆராய்ச்சிக்கட்டு பகுதியை நோக்கி பயணிக்கின்றது. இன்று காலை இந்த பயணம் புத்தளத்திலிருந்து ஆரம்பமானது. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணிக்கு புத்தளம் பிரதேச மக்களால் இன்று காலை உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்வுகள் இளைஞர் விவகார அமைச்சர் நிரோஷன் பெரேராவின் தலைமையில் ஏற்பாடாகி இருந்தது. இலங்கை மற்றும் ஆப்பிரிக்க தேசத்தவர்கள் ஒன்றிணைந்து திறப்படி பகுதியில் கலாசார நடனம் ஒன்றையும் ஏற்பாடு செய்திருந்தனர். நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள 1500 கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் சென்று இளைஞர்களின் இலக்கை ஒன்றுபடுத்தி தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தில் ஈடுபட்டுள்ள சிரச ஊடக வலையமைப்பிற்கு முதலில் நான் பாராட்டை தெரிவிக்கின்றேன். ரன்பூமி ஊர்வலம் ஒவ்வொருவரையும் ஒன்றிணைத்து நாட்டை உறுதிப்படுத்தும் என்பதை நாம் அறிவோம். சமூகங்களுக்கு இடையிலான பிணக்குகளால் அபிவிருத்திகள் எவ்வாறு குன்றிப்போனது என எமக்கு தெரியும். அவை எவ்வாறு எமது நாட்டை சீர்குலைத்தன என்பதை நாம் அறிவோம். மேராட்ட விநாச கரப்பு ஆகாரය අපි සියලු දෙනාම දන්නවා. මේ පුත්තලෙන් පැවතිච්ච දැනුමුතු සායනය තමයි අපි පවත්වලා තියෙන දැනුමුතු සායන 10 අතරින් වැඩි. புத்தளத்தில் இடம்பெற்ற 10வது தனமுத்து சாயவில் புத்தளத்தில் இருந்து பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் பங்கேற்றிருந்தனர். அதன் காரணமாக நியூஸ் வெஸ்ட் குழுவினர் புத்தளத்தில் உள்ள மக்களுடன் அதிகம் நெருங்கியவர்களாக உள்ளனர். අවස්ථා කීපයකදී මේ කටයුතු කරලා තියෙන නිසා මේ කටයුත්ත අපි දන්නවා ඉතාමත් සාර්ථක මට්ටමින් අවසන් කරන්නට අපිට හැකියාව ලැබිලා තියෙනවා. ஒற்றுமை பயணத்தின் நினைவாக புத்தளம் மாவட்ட மக்களால் நினைவு சின்னம் ஒன்றும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டது. புத்தளம் மாவட்டத்தின் நகரை 37வது பகுதியாக ஒற்றுமை பேரணி சென்றடைந்தது.